HRNC ஆக்ட் படி அது அடுத்த ஸ்டெப் சார். முதல்ல படியவே தாண்ட முடியல என்ன 1915ல பாப்பேன் 1915ல பாப்பேன். Now 34,000 crore டிஎம்கே கவர்மெண்ட் சத்தியம் 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க. இப்ப 45 ஆதீனம் தான் இருக்கு. 11 கூட்டுங்க. HRNC ஆக்ட் படி அது அடுத்த ஸ்டெப் சார். முதல்ல படியவே தாண்ட முடியல என்னால. படிய கூட என்னால தாண்ட முடியல. எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல சார். இவர் முஞ்சி அவர் பார்க்க மாட்டேங்கிறார் சார். ராஜசேகர் போன்ல பேசவே மாட்டேங்கிறார் சார். அவரோட நீங்க பேசுங்க, ஒன்னா வாங்க. காவியோட பொண்ணு இருக்குங்க, நீங்களாம் துறவிகள், ஒன்னா வாங்க, கோயிலை பாருங்க. நீங்க தான் கோயிலை போய் பாருங்க. என்ன சார் நம்ம திருப்பவன்ற மலை, அந்த மலை சங்க காலத்துல பேசிருச்சுன்னு சொல்றாங்க. சங்க காலம்னா எந்த வருஷம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு 300 வருஷம் முன்னாடி, 300 வருஷம் பின்னாடி. அப்ப யாரே ஒரு ஆள் அங்க புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தர்கா கட்டுறான்னு சொல்ற இருக்கட்டும். அதுல செத்தவரை அவருடைய தாய்மொழி என்ன? சத்தியமா தாய்மொழி என்ன? ஊரியா தமிழ் கிடையாது. அப்ப மொத்தத்துல அவன் தமிழன் கிடையாது. அப்போ ஊரா விட்டானு யாரோ ஒருத்தன் தமிழன் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த ரேஸ் அடி வாங்குதா இல்லையா? அவன் யாரோ ஒரு ஆளு. அப்ப பகைவன் நம்மளை ஜெயிச்சான், பகைவன். அதை தான் நீங்க பார்க்கணும். அது எனக்கு இப்ப நடந்திருக்கு 600 yearsல. அதுக்கிட்ட அவனோட DNA எடுங்க, உறுதியா இந்த ரேஸ்ல விடவே வரமாட்டான். நம்ம ரேஸே கிடையாது. மலை அந்த காலத்துக்கு சொல்லவே முடியாது. அப்ப எவ்வளவு டிஸ்பியூட்னா அவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை வச்சுட்டு நீதிமன்றங்களோ வக்கீல்மார்களோ நம்மள பேசுறதுக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் லா. 1947ல முன்னாடி 1915ல பாப்பேன் 1915ல பாப்பேன் 1915ல பாப்பேன். Now 34,000 crore. அதை பத்தி நான் பேச வந்தேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன். உங்க பேரன்னு சொல்ல உங்க நியூஸ் பேப்பரையும் கேட்கலாம். நீங்க கேட்டதுனால பதில் சொல்றேன். அதுக்கு நான் வரவே இல்லை. அரசியலை எதுக்கு பேசுறேன்னா கோயிலை நான் காப்பாத்துறதுக்கு எப்படி போறது சார்? பழங்காலத்து சேர சோழ பாண்டியர்களை நம்ம எல்லாரும் ஆயுதங்கள் எடுத்து சண்டை போறதுக்கு சட்டம் இல்லை. அப்ப வீரம் இன்னைக்கு கிரைம் ஆகி போச்சு. அதே சட்டம் இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட வந்து நாங்க பிச்சை எடுத்துட்டு போவோம். ஃபெனஸ்ட் மேட்டர் 2 hours எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். சட்டத்துல இடம் இல்லை. இன்னைக்கு குற்றமாயி போச்சு வீரம். ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்துக்கு போடுறாங்க. என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த அரசாங்கங்கள்லாம் இருக்கு. நல்லா பாருங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா கோயில் நடத்த அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க? அந்த கட்சியை சேர்ந்தவர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? தப்பு இல்லையா? அதுக்காக சொல்றேன். இந்த காவி உடை பூண்டிருக்காங்க. இவங்க தான் தலைவர்களா இருக்க வேண்டியவங்க. தங்களுடைய பொறுப்பை மறந்து தங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு ஓடுறாங்க. இவங்களதான் நம்பி வந்தோம். இவங்களே எங்களை கவுத்துறதா, இவங்கள ஒண்ணு சேர்க்கறது நான் உட்காந்துருக்கேன். நான் காக்கி உடனே வெள்ளை சட்டை போட்டுருக்கேன். அதுக்கு தகுதி அடைச்சவன் இதெல்லாம் துறவிகளை சேர்க்கறது எங்களுடைய வேலை. அவ்வளவு கஷ்டம்னா எவ்வளவு பின்தங்கி நாங்க இருக்கிறோங்கிறது எங்களால தான் உணர முடியும். மல்லு கட்டி தான் இவங்களை கொண்டாடுறோம். கையெடுத்து கும்பிட்டு தான் இவங்களை கொண்டாடுறோம். அதுதான் போராடுறேன். ஏன் இதுல 4 ஆதீனங்கள் வரலாமே வர மாட்டேங்கிற 3 பேர் பாத்துக்கிறது. அவங்க சொத்துக்களை பார்க்கும்படி அதிபதிகளா இருக்கிறார்களே ஒழிய ஆன்மீகத்தை வளர்க்கிறவாங்களா எனக்கு சத்தியமா தெரியலையே. கவலையா இருக்கே. ஆன்மீகத்தை பார்த்தா வந்துட வேணாமா? ஆன்மீகத்தை பார்த்தா ஒருத்தன் விளக்குக்காக சாவுறாங்க. ஒரு பையன் விளக்கு, ஒரே ஒரு விளக்கு, ஒரே ஒரு கோயில், ஒரு மலை, அதுக்கு சொல்லிட்டே சாவுறான். 4 வீடியோ. ஐ வாஸ் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸர் உங்க மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் இல்ல. இங்க எல்லாம் இருக்கிறாங்களா உங்க சம்படி எஸ்பி திருநெல்வேலியில உங்க மாதிரி அதிகாரி இல்ல. ஒரு வழக்கம் கூட விசாரிக்க மாட்டாங்க. ஒரு வழக்குல சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. என்டையர் டென்யூர்ல வாழ்க்கை ஃபுல்லா சார்ஜ் ஷீட்டை போட்டு சீரடிச்சு சண்டை போட்டு மல்லு கட்டி வெளியே வந்தவங்க. அதுல அந்த கேஸை போய் பார்த்தா அவர் 4 வீடியோ போடுறாரு. 4 வீடியோ தெளிவா எழுதுறாரு. என்னுடைய சாவுக்கு யார் காரணம்? யாரும் இல்லை. இன்னாரால் இந்த நோக்கம் சொல்றாரு. அவங்கள பார்க்கவே இந்த ஆதீனங்கள் வரலையே. ஆனா கவலை குறையா சொல்லலை. நல்லவங்க எல்லாரும் பயந்துக்கிறாங்க சார். என்ன காரணம்? பொய் கேஸ் போட்டுருவாங்க. அரசாங்கத்துல அவங்க மேல பொய் கேஸ் போடுவாங்க. மினிஸ்டர் உள்ள போய் ஆதீனங்கள்ல 25,000 ரூபாய். ஆதீனங்கள் வந்து ஆதீனங்கள் அல்ல சார். இது உங்களுக்கு தெரியுமா? பெரிய கதை சொல்லலாமா? வெளியே சொல்லுவாங்க. கேட்ட நல்லா யோசிச்சுடுங்க. 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட். சத்தியம் 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க. இப்ப 45 ஆதீனம் தான் இருக்கு. 11 கூட்டுங்க. 56 ஆதீனம் இருந்தது. ஒருத்தர் சொன்னார் ஒண்ணுமே காண போச்சுன்னா சின்ன குட்டி ஆதீனம்னா எல்லா ஆதீனம் கிடையாது. ஆதீனங்கிறது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய 4 ஆதீனங்கள்ல பெருசு. பாண்டிச்சேரியில் ஒண்ணு மிச்சம்னா இடையில வந்துட்டு புது ஆதீனங்கள். அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் சொத்துக்களை காப்பாத்திட்டு. ஆனா அது 56 குறைச்சி 46 இந்த 4 வருஷத்துல குறைச்சிட்டாங்க சார். இன்னொன்னு சொல்றேன், இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். இதை எங்களுடைய ஆன்மீகத்தை நான் பகிர்ந்துக்காக விட்டுட்டேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு எடப்பாடின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா?
அந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் சிறைபிடிக்கப்பட்ட கோயில்களோட எண்ணிக்கை, இந்து கோயில்களை சிறை வச்சுட்டாரு. சர்ச்சை அவரால் சிறைபிடிக்க முடியல, மாஸ்க் அவரால் சிறைபிடிக்க முடியல. என்னக்கன்னா வான்மெண்டா முதுகு எலும்பு ஒடிச்சிருவோம், முதுகெலும்பு ஒடிச்சிருவோம்னு என்னத்தான்? ஏய் நேரம் வரும், நேரம் வரணும், இந்த நேரம் எலெக்ஷன் வரும், இப்ப என்ன ஓட்டு போட மாட்டான், உடனே கீழே இறக்கிடுவான், கவுத்துருவான், பிச்சிருவான். about on 100 meters துட்டு எஸ்கேப். இங்க ஒரு ஆள் இல்லை, இவங்க மாறி மாறி ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க உள்ள புந்து சட்டத்தை வச்சு செக்யூலருங்கிற பேர்ல கருவறையில போய் வேலை பார்க்கலாமா? நீங்க செக்யூலருங்கிறது கருவறை இல்லை, கருவறை ரிலீஜியஸ், இட் இஸ் ஆக்மேட்டிக். கருவறையில எத்தனை பூஜை நடத்துங்கிறது ஒரு ஸ்டூபிட் ஈவோ இஸ் டிசைடிங். கேட்க ஆள் இல்லையே, எப்படி பண்ண முடியும்? உனக்கு லேண்ட் ரெவென்யூ எடுத்துட்டு வா, அதுதான் நீ உன்னுடைய வேலை. கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும். கோயிலுக்கு வெளியே இருந்துட்டு கோயிலுக்கு உள்ளே அலுவலகம் வச்சிருக்கான், வாடகை தர மாட்டேன். யாரா போடுறீங்களா? கோயிலுக்கு உள்ள எங்க கோயில் தான், எங்க கோயில் தானே, கோயிலுக்குள்ள ஈவோ ஆபீஸ் இருக்குல்ல, வாடகை கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன சார், நீ தானே வரி போடுற, எனக்கு வாடகை கொடுக்கணும்ல. மடையா, மதிப்பிற்குரிய மடையா, ஏன் வாடகை தர மாட்டேங்க? கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் என்ன வர மாட்டேங்குது? கேள்வி, கொஸ்டின் தான், பிளேஸ் கொஸ்டின் தான். வாடகை கொடுக்குமா இல்லையா சார்? எங்களுடைய உங்களுடைய நீங்களும் இன்று கிறிஸ்தவர்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு நீங்க தகுதியே கிடையாது. முகலாயர்களை பத்தி பேசக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்க மேல வரி போடணும்னு சொல்றது எண்ணமே இல்லை, அது போடக்கூடாது. வழிபாட்டு தாழ்ந்து வரி போடவே கூடாது. எங்களுக்கு மட்டும் போடுறீங்க, என்ன அநியாயம்? இதுகளை எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வேண்டிய த பெஸ்ட் லாயர் இந்தியாவில் இந்துல இல்லை.